செய்து அடியன் ஞானியாக வேண்டும். இப்போ ஏழை எளிய மக்கள் புண்ணியத்திற்கு அறிவுன்னு தர வேண்டும், செல்வத்தையும் தர வேண்டும், இறக்க சிந்தையும் தர வேண்டும். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து புண்ணியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் புண்ணியம் வேண்டும்? புண்ணியவான் தான் கடவுள் தன்மை அடைவான். புண்ணியவான்களுக்கு சிறப்பறிவு உண்டாகும். புண்ணியமே சிறப்பறிவாக மாறும். புண்ணியமே அருளாக மாறும். புண்ணியமே தன்னைத்தானே அறியக்கூடிய சிறப்பறிவு தரும். புண்ணியமே காமத்தை உடைத்தெறியும். புண்ணியமே பொறாமை உடைத்தெறியும். புண்ணியமே பேராசை உடைத்தெறியும். புண்ணியமே கோபத்தை பொடியாக்கும். புண்ணியமே வன்மனை நீக்கும். புண்ணியமே எல்லா நன்மையும் உண்டாக்கும். புண்ணியமே சாந்தமே ஒடிவாக செய்யும். புண்ணியமே நிறைய மாற்றும். புண்ணியமே மரணமில்லா பெருவாழ் தரும். புண்ணியமே எல்லா நன்மையும் உண்டாக்கும். அப்போ புண்ணியன் எந்தை புனிதன் எனடி நன்னி விளக்கன ஞானம் விளைந்தது. அப்போ புண்ணியம் அந்த ஞானியை திருவடியே புண்ணியவான். இப்போ ஞானிகளை பூஜித்தால் புண்ணியவன் ஆவான். செய்து அடியன் ஞானியாக வேண்டும். இப்போ ஏழை எளிய மக்கள் புண்ணியத்திற்கு அறிவுன்னு தர வேண்டும்.